Hi friends, welcome to my channel. Nikki 12th Max applications of differential calculus example 7.24 தான் பார்க்க போறோம். Prove that there is a zeros of the polynomial 2x power 3 minus 9x square minus 11x plus 12 in the interval 2,7. Given that 2 and 7 are the zeros of the polynomial x power 4 minus 6x power 3 minus 11 x square plus 24x plus 28 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா ப்ரூவ் பண்றோம். இத தான் நம்ம கொண்டு வர போறோம். சரிங்களா? அப்ப இத வந்து நம்ம p of x ன்னு எடுத்துக்குவோம். ஏனா இது வந்து பாலினாமியல்ன்றனால p of x அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். அப்ப p of x is equal to x power 4 minus 6 x power 3 minus 11x square plus 24x plus 28. நமக்கு இன்டர்வல் என்னது 2,7 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ரோல்ஸ் ஏத்துல அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம எழுதிருவோமா? p of x continuous on closed interval அடுத்து p of x differentiable open interval 2,7 அடுத்து வந்து p of 2 p of 7 அது ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இந்த 2 and 7 are zeros அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படினா இந்த x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது 0 தான் வரும். 7 க்கு பதிலா x க்கு பதிலா 7 அப்ளை பண்ணா இது வந்து 0 தான் ஆகும். அதாவது x க்கு பதிலா 2 அப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து 0 ஆகும். x க்கு பதிலா 7 அப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 தான் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா p of 2 equal to 0, p of 7 is equal to 0. ஏனா இங்க zeros கொடுத்தனால நம்ம அந்த மாதிரி வந்து எழுதிக்குவோம். 2 and 7 are 0 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கனால அப்ப p of 2 is equal to p of 7. சரிங்களா? 3 பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து என்னன்னா p dash of x இதுக்கு வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணனா x power 4 into x power 3 minus இந்த 3 முன்னாடி வந்துச்சுனா 18x squared. அடுத்து இந்த 2 முன்னாடி வந்துச்சுனா minus 22x plus 24. இது x டேர்ம் இல்லாதனால 0 ஆயிடும். சரிங்களா? இதா இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து 2 காமனா இருக்கறனால 2 வெளிய எடுத்துட்டோம்னா 2x power 3 minus 9 2s are வந்து 18 அப்ப 9x squared minus 2 into 11 2 பேஜ்னா 11x plus 12. இது p dash of x. இத நம்ம எப்படி எழுதிருக்காங்கன்னா p dash of x is equal to 2 into q of x அப்படினு சொல்லி எழுதிருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல்லுமே வந்து நமக்கு q of x. அப்ப q of x is equal to நமக்கு என்னது 2x power 3 minus 9x squared minus 11x plus 12. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்னன்னா p dash of c is equal to 0. p dash of c is equal to 0. அப்ப p dash of x எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதுல x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? c வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த இருக்கு பாருங்க. 2 into 2c power 3 minus 9c squared minus 11c plus 12 is equal to 0. இந்த 2 இந்த பக்கம் போச்சுனா 0 ஆயிடும். அப்ப நமக்கு கிடைச்சது 2c power 3 minus 7c squared minus 11c plus 12 is equal to 0. இது நம்ம என்ன எடுத்திருக்கோம்? q of x. அப்ப q of c is equal to 0. அப்ப இந்த c யோட வேல்யூ வந்து zeros of the polynomial. அப்ப நம்ம எழுதிக்கலாமா? அது 0. அதானே? அது x க்கு பதிலா c ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாமா நமக்கு அந்த ஆன்சர் வந்து நமக்கு 0 தான் வரும். அப்ப zeros of the polynomial q of c belongs to 2,7. சரிங்களா? இப்போ நம்ம அந்த பாயிண்ட வந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுக்குள்ள அந்த 2,7 குள்ள இந்த பாயிண்ட் இருக்கா அப்படினு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ q of x எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க.
அதாவது q of c-நாலும் ஓகே தான், x-நாலும் ஓகே தான். அந்த x-க்கு பதிலாக நம்ம 2ன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். q of x நம்ம என்னன்னு சொல்லி எழுதிக்குவோம். q of x என்ன இருக்கு? 2x cube minus 9x squared minus 11x plus 12 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? இதில் xக்கு பதிலாக நம்ம 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ q of 2 is equal to 2 into 2 power 3 minus 9 into 2 power 2 minus 11 into 2 plus 12. அப்போ 8 16 minus 4 36 minus 22 plus 12. 20 minus 20 0 1 minus 10 அப்போ minus 30. ஓகேங்களா? இதான் வந்து q of 2. அடுத்து வந்து q of 7 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் போட்டோம்னா 2 into 7 power 3 minus 9 into 7 squared minus 11 into 7 plus 12. அப்போது 7 cube 49 into 7 63 remaining 6 28 30 34 திருப்பி into 2 பண்ணிடுவோம். 6 8 6 அப்போ 686 minus 49 into 9 81 remaining 8 36 40 44 minus 77 plus 12. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ண 686 12 அப்போ 8 9 6. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். 4 4 1 7 7 8 11 5. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்குவோம். 6 8 6 9 8 5 1 8 அப்போ 0 இது 8 1 180 அப்போ minus 180. சாரி ப்ளஸ்ஸு தான், ஏன்னா 6 9 8 இதுதான் வந்து மைனஸில் இருக்கும். சரிங்களா? அப்போது ப்ளஸ் 180. இது இந்த வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருக்குது, இந்த வேல்யூ வந்து 0 விட கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம அந்த இது போட்டுருவோமா? இது 0, இது வந்து 2, இது வந்து 7. ஃபஸ்ட்டு வந்து 2, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. வர ஆன்சரை ஒய். அப்போ 2, minus 30. 2, மைனஸ்னால் கீழே வரும். இது வந்து 2, minus 30. அடுத்து இது வந்து 7, 180 இங்கே வரும் ப்ளஸில். அப்போ 7, 180. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வ் வந்து இது வழியே தான் போகுது. சரிங்களா? இந்த 2, 7. அப்போ q of x, the zeros of the polynomial, zeros of the polynomial q of x belongs to 2, 7. அவ்வளோதான், போட்டு முடிச்சிருங்க. அதாவது என்னன்னா ரோல்ஸ் தியரம் தான் வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்களே, இப்போ நமக்கு பாருங்களேன், ப்ரூவ் தட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம q of xன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 2x power 3 minus 9x square minus 11x plus 12. இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x power 3 minus 9x square plus minus 11x plus 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துருச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே கொடுத்துருக்காங்களே, இதை வந்து p of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? p of x வந்து நம்ம எப்பயும் இந்த 2 பாயிண்ட் எழுதுவோம்ல, ரோல்ஸ் தியரம் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே வந்து 2 7 0 கொடுத்தனால எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 அப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால நம்ம டேரெக்டாக இது 2 0ன்னு போட்டு இது 2 ஈக்குவல்னு போட்டோம். அடுத்து வந்து இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த வேல்யூ வச்சுருக்கோம். அப்போ p dash of x இதில் 2 காமனாக இருக்கிறனால நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். q of x அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த q of x is equal to எழுதிட்டோமா? இது எழுதிட்டு இது ஏன்னா இதுக்கு பதிலாக இதை எடுத்தனால நம்ம இங்கே எழுதியிருக்கோம், அவ்வளோதான்.
இப்போ அடுத்து வந்து p dash of c is equal to 0 தான் ரோல்ஸ் தியரத்தில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த p dash of c நமக்கு p dash of c னா p dash of x எங்கே இருக்குது இந்த இருக்கு பாருங்க. இது அப்படியே நம்ம இதில் எழுதிட்டோம். இது இந்த பக்கம் போச்சுன்னா 0. அப்போ இது is equal to 0. அப்போ இதை வந்து நம்ம இது q of xன்னு எடுத்திருக்கோம். இந்த xக்கு பதிலாக cன்னு சொல்லி இதில் இருக்குது. அதனால q of c is equal to 0 சரிங்களா. அப்போ zeros of the polynomial q of c belongs to 2,7 அப்படின்னு இதோடையே முடிச்சிடலாம். இவ்வளோதான் சம்மு. இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா இந்த 2வை வந்து இந்த xக்கு பதிலாக இந்த q of x இருக்குல்ல இந்த xக்கு பதிலாக இந்த 2வை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ 7ஐ சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா அது ரெண்டுமே 2,7 இருக்கா வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் சரிங்களா. எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம். அது வந்து 0 விட கம்மியாக இருக்க வேல்யூ 7ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம் 0 விட அதிகமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கிராஃப் போட்டு நம்ம இதை முடிச்சிருவோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.